பொம்பளை சொல்லிச்சு. நானும் எத்தனையோ பேய் படம் பார்த்திருக்கேன். இப்படி காஜி பேய் படம் பார்த்தே இல்ல. பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு சொன்னா டிசிப்ளின் வேணும். சவுகார்பேட்ல நம்ம பார்த்தோம்ல. சவுகார்பேட்டையா? சவுகார்பேட்லயாவது பரவாயில்ல, அது வந்து பேய்க்கும் காஜின்னு போயிடலாம். இது என்ன கருவடே சொல்ல முடியற மாதிரி தான் இருக்குது. அதாவது சொல்ல விடுங்க, வீடியோல பாத்துக்க. ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த 90s கிட் ஏர்லி 2000s எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வீதி அடிக்கிற பேய் படங்கள் பல இருந்தாலுமே தெலுங்குல ஒரு பேய் படம் பாத்தீங்க அப்படின்னா அருந்ததி தான். அச்சோ அவரா பயங்கரமான வராச்சே. ஜக்கம்மா மாயம்மா சிங்கம் தான் நீயம்மா அப்படின்ட்டு பயங்கர இதுவா இருந்திருக்கு இல்லையா? என்ன பண்றீங்க, ரொம்ப வருஷமா பல பேய் படம் வரல, அந்த மாதிரி எடுக்கணும்ன்ற பேர்ல அதே தூச்சிருக்காடுங்க. அதே மாதிரி ஒரு பேய், அதே மாதிரி ஒரு பாயி, அப்புறம் வந்து ஒரு ஹீரோயின், கடைசி ஹீரோயினுக்கும் பேய்க்கும் ஒரு கசமுசா சீட் அப்படின்ட்டு அப்படியே எடுத்து வச்சிருக்காடுங்க. பட் அதுல ஒரு லாஜிக் இருந்துச்சு, ஒரு இது இருந்துச்சு. ஓகே, அனுஷ்கா வந்து போ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த டைம். இந்த படம் பார்த்தா பய கிரிஞ்சி சீன்கள், கிரிஞ்சி காட்சிகள் அப்படின்ட்டு பல விஷயம் உள்ளன. என்ன எதுன்ற பத்தி இதை தெரியா பார்க்கலாம். ஓர விஷயம் போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கலாய் கந்தசாமி. என்னதான் ஒரு பேய் படமா இருந்தாலுமே மற்ற பேய் படத்துக்கும் இந்த படத்துக்கும் வித்தியாசம் உண்டு. மற்ற பேய் படம் பாத்தீங்க அப்படின்னா யாராவது ஒரு பொம்பளைங்க தான் பேயா இருப்பாங்க, இதுல வந்து ஆம்பளை பேய். மற்ற பேய் படம் பாத்தீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் கசமசா பண்றாங்க, காலைய வருவாங்க. அந்த பொண்ணு வந்து பேயா வந்து நானே வருவேன் அப்படின்ட்டு வந்து பழி வாங்கிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா பேயே வந்து அதை பண்ண வந்தா ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா ஓடில 2 ஃபர்ஸ்ட் படம் சரியா பார்க்கல. ஓகேவா, இந்த படம் தான் பார்த்தேன். பார்த்து முடிச்ச உடனே ஏன்னா அந்த கருமத்தை பார்த்துன்னு ஃபீல் பண்ணேன். என்ன எழவியாது. நானும் வந்து தம்மண்ணாவோட டைலாக் எல்லாம் பார்த்துட்டு தம்மண்ணா வருவாங்க, அச்சோ 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 அவர் டான்ஸ் ஆடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் அதுவும் பேய் படம் தானே. அப்புறம் பார்த்தா அப்படிலாம் இல்லை. இன்னும் சுந்தரண்ணா வேற லெவலுங்க. சுந்தரண்ணா கால் விஷயம் வர மாட்டாங்க அவனுங்க. சும்மா வைலன்ஸா காட்டுறேன், இதுவா காட்டுறேன்ற பேர்ல தலையை வெட்டுறது காலை வெட்டுறது காமிச்சிட்டு இருக்காடுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா எடுத்தவனே ஒரு கொலை, 2 பொண்ணுங்க கையில தலை. வா ஏகே வா, ஏ எடிட்டர் ஏகே இல்லையா, ரஜமான தலையா இது. இந்த தலை யாரோடது அப்படின்னா திருப்பதின்ற தருதலை. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. ஆக்சுவலான படத்துல வில்லனே திருப்பதின்றவன் தான். வில்லனுக்கு ஏதாவது பசுபதி அங்கோர அதிபதி அப்படி இருப்பீங்கன்னு பார்த்தா திருப்பதினு வச்சிருக்கீங்க. கண்ணுல பூ விழுந்துருது, டாக்டர் காட்டின அறிவன. ஓ பதி காப்படிக்கும் போது கூட அந்த பதிய உள்ள புரியுதா? பசுபதி திருப்பதி. அண்ணே அட்லி அண்ணே கத்துக்கிட்டே நல்லா. சும்மா டைம் பாஸ். திருப்பதின்றது எவ்வளவு சாந்தமான பேரு, அதை போய் வில்லனு கொண்டு வச்சிருக்காங்க. அதுதான் படத்துல பிரச்சனையே. சம்பந்தமெல்லாம் பேர் வச்சிருப்பாருங்க, சம்பந்தம்லாம் வச்சிருப்பாருங்க. என்ன சம்பந்தமே எல்லாம் பேசுற? பேய்க்கு என்ன ஒரு மோட்டிவ் அப்படின்னா பெண்களை வந்து குறிவித்து கற்பழிப்பதுதான் முக்கியமான ஒரு வேலை. இது ஒரு காஜி பேய் என்பதால் பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க. இது வந்து மத்த பொண்ணுலாம் இல்லையா, புதுசா கல்யாணமான பொண்ணு ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி வாலி அஜித் மாதிரி வந்து ஏதாவது படணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு ரேப் பண்ற பேய். எங்கன்னா கல்யாண பொண்ணை வந்து எப்படி தனியா விட்டு இருப்பானுங்க, தூக்கிட்டு போய் ரேப் பண்ணி கொலை பண்ற அளவுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி தனியா விட்டு இருப்பானுங்க. வாஸ்தவமான பேசி தரேன். அதுவும் வந்து ஒருத்தர் 2 பேர்ல இவருக்கு சீரியலா பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப சீரியலா வந்து ஊரே வந்து இப்படிதான் இருக்கானுங்களா? இது நம்ம கேள்வி கேட்க கூடாது. கேள்வி எல்லாம் கேட்கப்படாம கேட்லாக்கு கொடுத்துருக்காங்க. இத்தனை வருஷமா இத்தனை பேர் கொலை பண்ணிருக்கான், அப்பெல்லாம் கண்டுபிடிக்காதவனுங்க. இந்த பொண்ணு வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இவன் இந்த மாதிரி பண்ணிட்டான், இவனை விடக்கூடாது, இவனை ஏதாவது பழி வாங்கணும் அப்படின்னு பண்ணிட்டு இருப்பானுங்க. நீ ஏதாவது பழி வாங்குறதா மழைய போதிருச்சு அப்படின்னு போதுதான் அங்கதான் வரான் கோயில் ஐயரு. அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். இவனுக்கு என்ன ஒரு ஆசைனா ரொம்ப நாளா மந்திரம் கத்துறோட ஆசை போல பழகணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் பண்ணிருப்பான். இங்க ஒரு மந்திரம் என்கிட்ட இருக்குது, செத்து போயிட்டா கூட ஆவியை பழி வாங்கலாம், ஆவி தண்டை கொடுக்கலாம் அப்படின்ட்டு மந்திரத்தை சரியா கத்துக்காம தருதலை மாதிரி வந்து ஒரு ஆளை பார்த்திருப்பான். ஆவி வந்து மேலோகத்துக்கு போக முடியும், கீழோகத்துக்கு போக முடியும், நடுவில் நின்னுக்கிட்டு ஐயா என்ன எப்படியாவது இது காப்பாத்திக்கான்னு கத்திரிக்கிட்டு இருக்குமா. பொதுவா டெட் பாடிய இப்ப வர ஒயர்லெஸ் போன் மாதிரி படுகு வச்சுன்னு பதிப்பாங்க. பட் இவங்க என்ன பண்ணுங்க, பழைய எல்ஜி போன் மாதிரி நிக்க வச்சு பச்சிருவாடுங்க. அதனால பேய் என்ன பண்ணோம், நம்மளா காத்துக்கிட்டு விட்டுருங்களா அப்படின்ட்டு. சரிடா இப்பதான் சமாதி கட்டானுங்க, பேய் பொழிச்சு அப்படின்னு பார்க்கும்போதுதான் இங்கதான் வந்து ஆட்டம் தொடருகிறது. புதுசாக கூட கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகும்போது அந்த பொண்ணை வந்து ஒரு சார் டாவடிச்சிட்டு இருப்பான் ஒருத்தன். அவன் சொல்லுவான், பெசாம அந்த பொண்ணு நம்ம வந்து கசமசா பண்ணிட்டு திருப்பதி மேல பழிய தூக்கி போடலாமா அப்படின்னு பிளான் போட்டுருவாடுங்க. ஏன்னா அது வரைக்கும் சும்மான்றது பேய்க்கு இவனுலாம் ஐடியா கொடுத்துருப்பாடுங்க. அப்பதான் பேய் வச்சிருக்கான். ஏன்டா நீ என் பேரை சொல்லி நீ பண்றதுக்கு நானே பட்டு போயிட. அவன் இன்னும் திருந்தல மாமா. இதெல்லாம் கேவலமா இருக்கு, சிரிக்க கூட முடியல இந்த கருப்பத்தை பார்த்து அப்படின்ட்டு பேய் என்ன பண்ண பிளான் பண்ணிருக்கோம். அந்த டைம் அந்த கோயில் பூசாரி ஊருக்குள்ள இடமே இல்லாத மாதிரி திருப்பதி சாமான் போய் உனக்கு அடிச்சிருப்பான். இவனா அட பண்ணாட நினைச்சு பாருங்க.
என்ன பாடி படுக்க போறதா பரவாயில்ல, டிக்க வச்சிருக்காங்க ஒடுக்க அடிக்கிறானுங்க. இங்க இருந்தான் ப்ளூடூத் கனெக்ட் பண்ண மாதிரி திருப்பதியோட ஆவி வந்து சாமியோட உடம்புல ஏறிது. இது பத்தாது தலைவனுங்க காலில் முள்ளு குத்த அந்த ரத்தம் வந்து மேல பட வைஃபை பாச கிடைச்ச மாதிரி திருப்பதி வந்து சாமி உடம்புல டக்குனு சார் ஆயிடுவா. ஏண்டா வாழ்க்கையில ஆனா எவ்வளவு பேயோட படம் பார்த்திருக்கேன். கிரிக்கெட்டோட போய் பேய் வந்து பார்த்திருக்கேன். பாலனிச்ச பங்களாக்குள்ள பேய் வந்து பார்த்திருக்கேன். கிஸ் அடிச்சு பேய் வந்ததை பார்த்திருக்கேன். இதை விட முக்கியமா டீ குடிச்சுலாம் பேய் வந்ததை பார்த்திருக்கேன். அதுவும் கிரீன் டீ. இது என்னடா இது உனக்கு அடிச்சா பேய் வருது. யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க. அப்புறம் என்ன திருப்பதி வந்து மனுஷனா இருக்கும் போது பண்ண வேலையை சாமியார் ரூபத்துல போயிட்டு பல வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான் திருப்பதி. அப்புறம் சாமியார் கட்டி வச்சு பொழப்பாங்க. என்ன சொல்றது, எனக்கு பேய் பழுதுக்கானுங்களா இல்ல வந்து உள்ளு ஆப்புக்கு வந்து படம் தராங்களான்னு தெரியல. படத்துல பாத்தீங்க அப்படின்னா அநியாயத்துக்கு கிளாமர் சீனு, அநியாயத்துக்கு கவர்ச்சி. டேய் இது உட்காந்து பார்க்க முடியும் என்னடா இது, இதெல்லாம் குடும்பத்தோட பார்க்க முடியுமாடா? குடும்பத்தோட பார்க்க கூடாதுதான் ஏசு கட்டி கொடுத்துருக்காங்க. அப்ப ஏசு கிட்ட என்ன பண்ணலாம், என்ன வேணாலும். இதை பத்தி தனியா வீடியோ சொல்றேன். என்ன சொல்றது பத்தி வேண்டா ஏண்டா பூசாரி பயவுள்ள நீ தொழில் கத்துக்கிறதுக்கு இப்படி ஒரு கேடு கட்டாட ஆவி ஆக்கி விட்டியாடா, நியாயமா இது? அது டவுட்டுங்க. என்னன்னா இந்த என்ன பண்ணாது அருந்ததி பத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த பேய் திரும்பட்டன் வருது ரிவெஞ்ச் இருக்குது அப்படின்னா அவன் ஆல்ரெடி மனுஷனா இருக்கும் போலதான் பிளாக் மேஜிக் கத்துருப்பான். இவனுக்கு எந்த ஒரு மேஜிக் பவருமே தெரியாது. எப்படி இது பேய் வந்துச்சு? ஆமா அவன் வந்து ஆவியான பிறகு கத்துக்கிட்டான். ஆமா சமாதிக்குள்ள வந்து பழி நடத்துறாங்க. ஆவிகளுக்கு மந்திரம் சொல்லி ஜப்பானுக்கு போற புஷ்பாவோட கண்டெய்னர் லாரியா அதுக்குள்ளே எல்லாம் இருக்கிறதுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு கப்பல் இன்னொரு கல்யாணம். இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் பார்த்தா ரூம்குள்ள இல்ல வெட்ட வெளியில. இந்த வாட்டி பேய் யாரும் உடம்புக்குள்ளே போகணும்னு பார்த்தா திடீர்னு சைக்கிள் ரூபத்துல வருது. ஏடா சைக்கிள் பேயா? ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. எப்படின்னா பேய் பாத்தீங்கன்னா சைக்கிளே வந்து ஊர்ல ரவுண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கும். யாராவது கிளம்பி இருக்காங்களா, யாராவது கிளம்பி இருக்காங்களா, நான் காஜியா இருக்கேன் அப்படின்ட்டு. சைக்கிள் பேய் எந்த அளவுக்கு அப்படின்னா சைக்கிளே வந்து பேய் ஊர்வலம் வருமா, சைக்கிளே வந்து பேசுமா. ஒரு அவளுக்கு மேல பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வருவாங்க, நம்ம தம்மனா வருவாங்க. அவங்ககிட்ட சைக்கிள் தான் சவவிடும் பேய். நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. சைக்கிள் பேய், சைக்கிள் சைக்கோ கூட பார்த்துருக்கேன். சைக்கிள் சைக்கோ பேய். அந்த ஜந்து உள்ளூர் ஆளுங்களை தான் பொழப்பான், வெளியூர் பையனை அடிக்க மாட்டான். இந்த பேய் பேயாமானதுக்கு 2 பேர் காரணம். ஒண்ணு அந்த பூசாரி, அவனை அடிச்சு உள்ள தள்ளி ஆயிடுச்சு. அடுத்தது பஞ்சாயத்து தலைவர், இவனை எப்படா பழிவாங்களான்னு தான் பேய் சைக்கிளே சுத்திக்கிட்டு இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது தலைவன் தானவன் சிக்கிவான். அது எப்படி தெரியுமா, அது மொய் பிரச்சனை இல்ல. என்னடா இது ஒரு பஞ்சாயத்து தலைவர் இது கேவலமாடா மொய் எழுதுவாங்க. நானா இப்ப நம்ம எல்லாம் சின்ன வயசா இருக்கும் போது மொய் ரேட் எவ்வளவு இருந்திருக்கும், காசோட மதிப்பு வந்து அதிகமா இருந்திருக்கும், மதிப்பு அதிகம். 2 ரூபா 3 ரூபா எழுதிருப்பாங்க நம்ம அப்பா காலத்துல. நம்ம குழந்தையா இருக்கும் போது 100 ரூபாய் 50 ரூபா 51 ரூபா 101 ரூபாய் மொய் எழுதுவாங்க. ஓகே, இன்னைக்கு 1000 ரூபாய் 500 ரூபாய்க்கு மேலதான் மொய் எழுதுவாங்க. இந்த காலத்துல வந்து இந்த பஞ்சாயத்து தலைவர் 101 ரூபாய் மொய் எழுதிருப்பான். ஏன்டாடி எழுதுறான்னு கேட்டதுக்கு நீ என் வீட்டு கல்யாணத்துல வந்து இதுதான்டா வச்ச, அதனாலதான் திரும்பி வச்சுட்டு வாக்கியான பேசிருப்பா பஞ்சாயத்து தலைவர். இதுல வந்து சண்டை வாங்கிட்டு இருக்கோம். சொன்ன மாதிரி அவன் சண்டை போட என்னங்க தப்பு இருக்கு? 101 ரூபாய் கொடுத்தா எவன் தான் அசிங்கப்படுத்த மாட்டான். கல்யாணம் என்ன பண்ணுவானா, நீ கொடுத்த காசு நீயே வச்சுக்க, இந்த 1000 ரூபான்ட்டு பிச்சை போடுறாம அசிங்கப்படுத்தி விட்டுருவான் அந்த பொண்ணு வீட்டுக்கார. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இந்த விரக்தியில கடுப்பானவன் முன்னுக்கு போறதுக்கு வழி இடமே இல்லாத மாதிரி திருப்பதி சமாதியில வந்து ஒண்ணு கடிச்சு போயிடுவான். ஏடா அது என்ன சமாதியா இல்ல பப்ளிக் ஆகடாது, ஆளாளுக்கு வந்து ஒடி கடிச்சு போறீங்க. யாரா நீ தெப்பமா நினைச்சிருக்கியடா? இவ்வளவு நேரம் எங்கடா இருந்த? நீ எங்க இருந்த? அங்கடா இருந்த. இந்த பயவை பயன்படுத்தி கொண்டு திருப்பதி வந்து கூடு விட்டு கூடு பாய்ந்து விடுவார். அப்புறம் என்ன மறுபடியும் வந்து அவனுடைய டியூட்டியை தான் வெக்கேஷன்ல போன டியூட்டியை திரும்ப கண்டினியூ பண்றவான் திருப்பதி. திருப்பதி இறங்கி போறோம் ஏறி போறோம். இது என்னன்னா இப்ப கொலை நடந்துட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து உத்து நோக்கி கொண்டிருப்பார்கள் இமயமலை இருக்கும் சாமியல். ஏண்டா அவன் பல பேரை கொலை பண்ணிட்டான், அவன் திரும்பி வந்துட்டான். இது எல்லாத்தையும் வந்து யூடியூப்ல வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கா மாதிரி இவங்க பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, பாட்காஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன் இது எந்த அளவுக்கு போகணும்னா வந்து ஹீரோயினா ரேப் பண்ற அளவுக்கு வந்துருவான். அது வரைக்கும் உட்கார்ந்து பேசிதான் இருப்பாங்க. இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கயா. பஞ்சாயத்து பைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க. இந்த விஷயம்லாம் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிற பாய் வந்து தெரிஞ்சிடும் இதுமே பேய் இருக்கு, அதுதான் பேய் பண்ணுதுன்னு கரெக்டா நிரூபிச்சு காமிச்சிருவாரு. அது எந்த அளவுக்கு அப்படின்னா குறுக்குள்ள கேமரா வச்சு பேரானார்மல் ஆக்டிவிட்டிஸ் போட்டோ வீடியோஸ் காமிச்சு வீட்டுல கூட தெரியுமா பேய் வீடியோ ஆடிட்டு வீடியோ வாசம் போட்டு ஏமாத்த தெரியுமா, அத மாதிரி ஆள் இல்லாத சைக்கிள் ஓடுது பார்கெட்டு பேரானார்மல் ஆக்டிவிட்டி வீடியோ காமிச்சு ஒரு அமைப்பு வருது பாய். இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. இதுக்கப்புறம் தான் வந்து ஜெயிலுக்குள்ள வர பாயிண்ட் தேடி அவ அட்ரஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தம்மனா வருவாங்க. ஏன்னா பாதி படத்துக்கு தம்மனா நாயப்படாது, நான் படம் பார்க்கவே தம்மனா வசந்தாண்டா. என்ன இல்ல சும்மா இல்ல அதெல்லாம் இல்ல தப்பா சொல்லிட்டேன்.
சோலி முடிச்சு. தம்மனை வந்ததுக்கு அப்புறம் பேயை கட்டுப்படுத்தி அது வெளியெல்லாம் போட்டு வச்சுப்பாங்க. ஓகேடா பேய் காலி ஆயிடுச்சுடா போயிருடான்னு பார்த்தா அந்த டைம் தான் வராங்க. ஃபன் பண்றோம் vlog பண்றோம் அப்படின்ட்டு ஒரு குரூப் வேலையில போனா எடுத்து வேலையில விட்டா மாதிரி வேலையில கிழிச்சுக்கிட்டு ஒருத்தன் போயிட்டு தேவலாம வந்து திருப்பி வெளியே விட்டுருவான். ஏன்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டா போய் உங்களை பெற்றுறாங்களா? இங்க இருந்தா பேய் ஒரு பிளான் பண்ணும். தம்மனாவோட அழகா பார்த்து மயங்கிடும். அதுக்கப்புறம் தான் வா காவாலி வா டான்ஸ் ஆடணும் அப்படின்னா இந்த பாலிச்சரும் பண்ண முடியாது. நம்ம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸா யார்கிட்ட போய் இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம். இதனால என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அருந்ததி படத்துல அகோரியை காமிச்சாங்கன்றதுனால இங்கேயும் அகோரியை காட்டணுன்றதுக்காக இங்க என்ன பண்ற அகோரியை வர வச்சு ஒரு அகோரி கிட்ட போயிட்டு இந்த பேய் என்ன பண்ணா போய் இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்கோம். கேள் நான் வந்திருக்கிறது பேயா மனுஷனான்ட்டு அந்த அகோரிக்கு தெரியாதா? தெரியல. அவர் கெட்ட அகோரி. கெட்ட அகோரியா? ரவுடில நல்ல ரவுடி கெட்ட ரவுடி இருக்காங்களே அது மாதிரி அவர் கெட்ட அகோரி. நல்ல வேலை கலையரசு கிட்ட போகல போயிருந்தா என்ன இருக்கும் படத்தை போய் அமுச்சு விட்டுருப்பா. அப்படி பேயாதல போல காசு கட்டுறா காசு. ஹே கலையரசன் அவர் டிஎன்பிசி எக்ஸாம்க்குலாம் படிச்சிட்டு இருக்காரு அவர் சிஸ்டரோட சேர்ந்து. அப்படியா? அப்ப அவர் இல்லையா அவரு? நோ 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 இது தப்பா பண்ணிச்சிங்க. சாரி சார். எக்ஸாம்பிள் ஜெயிக்க ஆல் தி பெஸ்ட். இதுக்கப்புறம் பேய் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது கம்பெனி இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் காட்டுற மாதிரி பேய் வந்து பல விதிகள் காட்டுகின்றன. நீ என்ன பண்ணோம் ஒரு வட்டம் போட்டு ஜிடிஏ வாங்கி சாண்டிஸ்ல வர மினி மேப் மாதிரி ஊரே வந்து வட்டம் போட்டு வச்சிருக்கோம். அப்புறம் திடீர்னு பார்த்தா மேகமா மாறுது காத்தா மாறுது மரத்தை கொளுத்துது அப்படின்ட்டு பயங்கர வித்த காட்டுது பேய். பல வித்தையில கையில வச்சிருக்க பாருங்க. இதெல்லாம் முக்கியமா நைட்ல மட்டும் பேட்மேன் மாதிரி வந்துகிட்டு இருந்த அந்த சைக்கிள் பேய் சைக்கிள் பகலையும் வருது. இதுக்கப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா ஊருக்குள்ள கோயில் இருக்கும் சாமி கும்பிடுவாங்க என்ன பண்ணுவாங்க. இந்த பேய் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு பேய் ஆக்சுவலி பார்த்தா பேய் எப்படி பகல்ல வரும் அதான் மந்தம் தெரிஞ்சாலுமே இது எப்படி இல்ல சாத்தியம் என்ன என்ன கர்மம் இது. ஹே பவர்ஃபுல் பேய் வந்து மார்னிங்கும் வரும். மார்னிங் வரும். ஆமா என் ஃப்ரெண்டுக்கு இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. அவங்களும் பேய் பார்த்தாங்களா? பேரநார்மல் ஆக்டிவிட்டி நம்ம வேற சேனல்ல பாப்போம். ஓ நீ அப்படி வரியா? அவங்க சேனலுக்கு வீடியோ போறாங்க சிசிடிவி பேய்கள்ட்டு அதுக்கு வந்து 20 இன்ட்டு தராங்க. அதானே இதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு கடைசியில பேய் நான் படம் படத்தை பிளான் பண்ணுவாங்க. அது நான் படம் மனுஷ ஊரை வந்து வா காவாலி வாட்டு டான்ஸ் ஆடலாம் வாட்டு தம்மா சுத்திட்டு இருக்க பேய் பேய் பிளான் பண்ணிருக்கோம். எனக்கு யாரும் வேணாம் எனக்கு தம்மனா தான் வேணும் அப்படின்ட்டு ஜெயலலிதா சுயில் மாதிரி தம்மனா மேல காசு சுத்திட்டு இருக்க அந்த பேய் டேரக்ட் பிளான் பண்ணல. என்னடா கதை எழுதிட்டான் இப்ப என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ஏங்க அதுல எனக்கு கிளைமேக்ஸ் என்ன ஆகும் அதுல வந்து உனக்கு மனுஷ ஊர் வந்துடும். அடுத்து போட்டு மனுஷ ஊர் வந்துருச்சு. அன்னது பத்தல ஈரனை வந்து வா காவாலி வா கூப்பிடும் அதே சேர்த்துக்குள்ள வச்சாச்சு. அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு முன்னாடி உன்னை கசக் கசக் பண்றேன் ஞம் பண்றேன் அப்படின்னு பேச சொல்லியிருக்கோம். அதே மாதிரி சொல்லுது அதே மாதிரி ட்ரை பண்ணுது. கடைசியில அருந்து கையால காலியாகும். அதே சொல்றதுக்கு அப்படியே வச்சிருக்கானுங்க. ஏண்டா 1 இன்ச்சு பிசுறு மாறுது பார்த்தாடா அப்படியே வச்சிருக்கீங்களாடா. கண்டு விட்டாளையா சூச்சமத்தை கண்டு விட்டாளே. கடைசியா பாய் எது பணத்தை வச்சுட்டு அப்படி இங்க வந்து பேயை கொண்டுருவாங்க. பேய் காலியானா அதை படம் முடிஞ்சிடும். உன்னாதாயா பேயே கொண்டுட்டாங்கன்ற நீ. அதான் வந்து பிரேத ஆத்மா. அதான் சாதா ஆத்மால பிரேதாத்மா. திருப்பதி அகோர அதிபதி. திருப்பதி பேரு பாஷாவே இல்லையாடா. பசுபதி எப்படி இருந்துச்சு? இவன் பேரை எப்படி சொல்லி பார்த்தாலும் சுமாரா இருக்கு. ஏன்னாச்சுன்னா இனிமேல் சாமியாதான் தெரியுமா அது பேசிட்டாங்க தெரியுமா அவங்களாம் வந்துடுவாங்க போல. இந்த பாபா பட கிளைமேக்ஸ் சீன் மாதிரி வந்து எல்லாம் வருவாங்க நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில பார்த்தா கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அவங்க அங்க இருந்து கிரிக்கெட் மேட்ச் லைவ்ல பாக்குற மாதிரி பார்த்துட்டு கமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி ஓகேடா படம் முடிஞ்சு பேய் காலியாச்சுன்னு பார்த்தா அங்கதான் ட்விஸ்ட். இந்த பேய் வச்சு நான் சாதாரண விட்டுருமா இதை வச்சு இன்னும் மில்க் அடிப்போம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கேஸ திரும்பி வருது. திரும்ப சைக்கிள் எடுத்து வருது பேய். என்ன தென்னாவட்டு இருந்தா அது பகல்லே வருது. அதான் பகல்லே வந்து பில்லேச்சின்னு வருது. அங்க போறாங்க ஓடிலா 3 அப்படின்ட்டு. அப்பதான் எனக்கு ஓடிடலாம் போல தோணுச்சு. நல்ல வேலை இந்த படம் தியேட்டர்ல பார்க்கல ஓடில பார்த்தேன். தியேட்டர்ல பார்த்தா என்ன ஆகுது ஓடிலா 3 படம் போது தான் தம்மனா பார்த்து ஊர் மக்கள் கையெழுத்து கும்பிட்டா மாதிரி நம்மளும் ஐயா சாமி இதோட நிறுத்திக்க போதும் அப்படின்ட்டு கையெழுத்து கும்பிட வச்சுட்டாடுங்க. படத்துல மைனஸ் எனக்கு பிடிக்காத விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அந்த படம் ஓவர் வயலன்ஸ் தான். இப்போ வர டேரக்டர்ஸ் என்ன பிளான் பண்றாங்கன்னா இங்கிலீஷ் படம் இங்கிலீஷ் சீரிஸ் எல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி எடுக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்றானுங்க அதுல வர சீன் அந்த வயலன்ஸா காட்டுறாங்களா அதே மாதிரி எடுப்போம் அப்படின்ற பேர்ல சர்டிஃபிகேட் ஏன் வாங்கி வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு பாடுறானுங்க. கழுத்தை வெட்டுறது இது பண்றது. ஆக்சுவலி வயலன்ஸ்ன்றது வேற செக்ஸ் வயலன்ஸ்ன்றது வேற. வயலன்ஸ் கூட இப்போ ஹீரோ 4 பேர் கழுத்தை வெட்டுற காலை வெட்டாருன்னா ஓகே ஹீரோ சங்காட்டான்னு போயிடலாம். இந்த படத்துல வந்திருக்கும் சலாலே வந்திருக்கும் யாரு கண்டுக்கிட்டா. பட் ஒரு ஃபீமேல் மேல பண்ற ஒரு வயலன்ஸும் செக்ஷுவலா பண்ற வயலன்ஸும்ன்றது ரொம்ப தப்பா
கேவலமான ஒரு விஷயம். நாட்டில் ஏதாவது சொன்ன சைக்கிள் பல பேர் இருப்பானுங்க, இதை பார்த்து பண்றமா என்ன பண்றது? ஏன்னா இங்க இருக்கிற சில பேருக்கு யாரை இன்ஸ்பிரேஷனா எடுக்கணும் எடுத்துக்க கூடாதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதான் உண்மைதான். தற்கொலைக்கும் பல பேர் இருக்கானுங்க, பல சைக்கிளுக்கும் பல பேர் இருக்கானுங்க. நிஜமா தான். நான் மீடியால பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி பல கேஸ் நான் பார்த்துருக்கேன். ஆச்சு இங்கிலீஷ் படத்தை பாருங்க, நான் சொல்ல கதை அம்சம் மாதிரி கொண்டு வாங்க. பாய் சீசன் தான் வயலன்ஸ் இருக்குது. எவனோ வயலன்ஸை வந்து எவனோ மீம்லாம் போட மாட்டான். இந்த கேரக்டர்ஸ் தான் பத்தி பேசுவாங்க தவிர அழகான சீனை வந்து அது பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நம்ம தவிர ஆக்சுவலி வந்து பேய் படம் ஃபேமிலி வயலன்ஸ் பார்ப்பாங்க. ஏசி வாங்கி வச்சுக்கிட்டு ரேப் பண்றது, இப்படி கற்பழிக்கிறது, கொலை பண்றதுன்னு பண்ணிட்டு இருந்தா இதெல்லாம் அவன் வந்து பார்ப்பான். பேயை பார்த்தா பயம் வரணும். இதை பார்த்து எனக்கு ரொம்ப வெறுப்பு தான் ஆயிடுச்சு. அருவருப்பா இருக்குது, கேவலமா இருக்குது, ரொம்ப ட்ரொமடைஸ்டா இருக்கு. எனக்கே அதை பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரி மைண்டே சரியில்லை. எனக்கும் தான். ஏதாச்சும் நல்ல படம் இருந்தா சஜஸ்ட் பண்ணுங்க. நல்ல படம் சஜஸ்ட் பண்ண சொல்லி மென்டல் மண்ணா போயிட்டு இருக்கு சொல்லி. ஸோ நல்ல படம் சஜஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேய் படம் எப்படி எடுக்கணும், ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்றத நம்ம சொந்தமான கேட்டு தெரிஞ்சு எடுங்க. நான் பாத்ரூம் போறப்போ ஒரு கிளாஸ் எடுத்துன்னு வா. ஓகே சோல்ஜர்ஸ், நிறைய பட்சம் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இதில் சண்டே படம் பார்த்தேன், நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டீங்க வீடியோ வேணும்ட்டு. அதனால தான் வந்து இன்னைக்கே போட்டேன். ஓகே, சண்டே ஒரு வீடியோ கவலைப்படாதீங்க. இப்போ சண்டே என்ன வீடியோ போடுறது நீங்கள் தான் சொல்லணும். கமெண்ட் பண்ணுங்க, நான் நிறைய வீடியோ ட்ரை பண்ணுறேன். ஓகே சும்மா பார்த்தீங்க லைக் பண்ணி பண்ணுவாங்க. இது நல்லா இருந்துச்சு, காமெடி இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.